இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இந்த 2 தெய்வமும் மிக பெரிய சக்தியாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தெய்வத்தை நீ உணர்கிறாய் என்று இந்த அப்பன் உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உணர்ந்தால் உனக்கான உணர்ச்சிகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டாய். சரி, அப்பன் சொல்வது போல இவர்களின் பெயரை தினமும் ஒரு முறையாவது நீ சொல்லிப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிரடியான மாற்றங்கள், அது சக்தி வாய்ந்த திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும். என் குழந்தையே, உன் அப்பன் நான் சொல்கின்ற எல்லா நன்மைகளையும் இது நாள் வரையிலும் உனக்கு சரியாகத்தான் வந்து சேர்கிறது என்று நீ ஒரு முறை உன் அப்பன் எனக்கு தெளிவுபடுத்தி. ஏனென்றால் என்ன தெரியுமா, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் மேலும் மேலும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விதமாக ஒவ்வொரு செய்தியையும் கொண்டு வந்து இருக்கின்றேன். ஒரு தீவினை நடத்தால் கூட அதன் முடிவு உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கெட்ட விஷயம் நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் உனக்கு பலன் நல்லதாக அமையும். இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் அது கடைசியில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மையை, உனக்கான நம்பிக்கை என்றும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் அதை நீ உணர்வது உண்மையானால் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் உனக்கு மிக முக்கியமான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வாழ்க்கை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷம் நம் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை நமக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க போகின்ற இந்த தருணம், எதிர்பாராதது எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டாயம் வந்து விட்டது. என் பிள்ளை, காலம் தாழ்த்தி கொண்டு இருக்காதே. இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கின்றதோ, இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன வெள்ளம் உன் நட்பில் அப்பன் உன் என்னிடத்தில் இருந்து செய்தியாக இருக்கின்றதோ, அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதுவெல்லாம் செய்து கொண்டு இரு. என் குழந்தையே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கவும், எதிர்பாராத விஷயங்கள் உனக்காக மாற உன் அப்பன் பல நல்ல வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கை என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு, இந்த அப்பனுடைய கண்ணீரும் கவலையும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே, கவலை அத்தனையும் நீங்கி இந்த வாழ்க்கை மிக பெரிய சந்தோஷத்தை நிச்சயமாக நீ தேடி வர வேண்டும். இதற்கெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்தி கொண்டு வைத்திருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வம் மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் இல்லத்தில் அது நின்று கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் யார் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? இதுவெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டவர், இதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக அப்பன் சொல்கின்ற விஷயம் அத்தனையும் நடந்தே தீரும். எந்த நிலையிலும் இதையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்திலும் நாம் கடந்து வர வேண்டும் என்று அவசியம் இல்லை என்றால் நம் எதிர்கொள்கின்ற விஷயங்கள், எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகள் என்றென்றைக்கும் நமக்கான நம்பிக்கை நம் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயம்தான் இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து நம்பிக்கையை பறித்து கொண்டு இருக்கின்றது. இந்த தெய்வம் உன் இல்லத்தில் மிகவும் சக்தியாக நிற்கிறது என்றால் உன்னுடைய தெய்வம் நிற்பதாக அத்தனை சூழ்நிலையும் கூடி வந்திருக்கிறது என்று அர்த்தம். என் பிள்ளையே, உன் இல்லத்தை சுத்தமாக இருக்கின்றதா? உன்னுடைய இல்லத்தில் எல்லாம் சகல வசதிகளும் இருக்கின்றதா என்பதை பார்த்து தெய்வங்கள் அங்கு வருவது கிடையாது. என் பிள்ளையே, நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்தாலும் நான் செய்கின்ற இந்த 2 தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னை வென்று கேட்காமல் சென்று விடக்கூடாது.
இந்த வாழ்க்கை நீ ஏங்கி தவித்தது, உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்களும் இதோடு நிற்காது. இனிமேல் அத்தனையும் நிச்சயமாக இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேரும். அத்தனை விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என நினைத்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் இழக்காமல் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக தேடிக்கொண்டு இருந்தால் போதும். எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை, நான் தருகின்ற சில விஷயங்களுக்கு பின்னால் நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன். அதனால் இந்த இரண்டுமே மகா சக்தி வாய்ந்தது. உன் இல்லத்தில் இருப்பதனால் உனக்கு மிக பெரிய ஒரு விருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. மிக பெரிய திருப்பங்கள் உனக்கு வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான பல நல்ல விஷயத்தை எல்லாம் நடக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது. உன்னை ஆட்டி படைத்த துரோகங்கள் அத்தனையும் உனக்கு என்னவாக இருந்து இதையெல்லாம் செய்தது என்பதை நீ புரிய வைக்கப் போகின்ற கனவிலும் நினைக்காது என்று நினைத்த விஷயத்தை எல்லாம் நீ எதிர்பார்த்திராத விஷயம் என்றும் இவை எல்லாவற்றையும் நான் கடந்து வந்ததாகவே நினைத்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றும் உனக்காக வந்து சேரப்போகிறது. எல்லா மகிழ்ச்சியும் ஒரு சேர பெற்று கொள்ளப் போகின்றாய். நான் இருக்கின்ற இந்த தருணம், நான் வாழ்கின்ற இந்த தருணம் என்று சொல்லி என் பிள்ளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் நீ எதிர்பார்த்தது போல இந்த அப்பன் உனக்கு சொல்வது, நீ எந்த விடியலாக எதிர்கொண்டாலும் எந்த இரவை எதிர்நோக்கினாலும் உனக்கு இந்த இரண்டு தெய்வத்தின் பெயரை ஒரு முறையாவது சொல்லிவிட்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நன்மையை தேடிக் கொடுக்கும். அப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயத்தையும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னவென்று பெற்றுக்கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் வரை நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதில்லை. உனக்காக நான் இருக்கும் வரை எப்பொழுதும் நான் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதிலும் தள்ளி நிற்பது கிடையாது. எல்லா விஷயத்தையும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் தெரிந்து கொண்டுதானே ஒவ்வொரு நாளும் அப்பன் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தை நீ என்னவென்று நினைக்கின்றாய்? அப்பன் நம்மை தேடி வருகின்ற அப்பன் நமக்கு நல்லதை தருகின்றாரா என்று நினைக்கிறாயா? அப்பன் வேறு வேலை இல்லை என்று நினைக்கின்றாயா? அப்பன் சொல்ல வருவதை எல்லாம் நீ உதாசீனம் செய்யாமல் உனக்காக நன்மைக்கு என்று நினைக்கின்றாயா, தீமைக்கு என்று நினைக்கின்றாயா? இரண்டு விதமாக எண்ணங்களை கொண்ட பிள்ளைகள் என் முன்னால் இருக்கின்றார்கள். நான் இவர்களுக்கு எந்த பாகுபாடும் பார்ப்பது கிடையாது. நம்பிக்கையோடு கேட்டால் நல்லதை பற்றி தெரிந்து கொள். நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் நடக்கின்ற நல்லது உன்னை விட்டு விலகாமல் போய்விடும் என்பதைத்தான் அப்பன் இடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். என் பிள்ளை, உன்னுடைய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான பதில் இந்த அப்பன் இடத்தில் கிடைக்கும். நீ என்ன கேட்டாலும் அதற்கு விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியும். நீ என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதை என்னால் சொல்லிவிட முடியும். அதனால் இது எல்லாம் நீ உணர்ந்துவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். அப்பன் சொல்கின்ற இந்த இரண்டு தெய்வத்தையும் நீ நிச்சயமாக நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிக பெரிய சக்தியாக உன்னை காப்பாற்ற நிற்கின்றார்கள். அப்பனை நீ உணர்கின்றாய். அப்பன் உன்னோடு பேசுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை பற்றி கலங்க வேண்டிய அவசியமில்லை. என்னை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உன் இல்லத்தில் மாபெரும் சக்தி நிற்கக்கூடிய இரண்டு தெய்வங்கள், ஒன்று விநாயக பெருமானும் என் குழந்தை, அது உன்னுடைய இல்லத்தில் வந்து இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே? அது விநாயக பெருமானும் அது அந்த முருகனும் தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டத்திலும் இருந்து எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகப்படியான உன் கண்ணீரை அவர்கள் முன்னால் நீ காண்பித்து இருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற ஒரு கஷ்டம்
நீ வரும்போது நீ எப்பொழுதும் அவரை வணங்கும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் உன் இல்லத்தில் அமர்த்தி வைத்திருக்கின்றாய் என்று அவர்கள் உன் இல்லத்தில் தான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் நீ எப்பொழுதும் உன் கஷ்டங்களை அவர்களிடத்தில் கூறி கண்ணீர் விடும்போது அவர் உனக்காக எல்லாவற்றையும் உன்னிடத்தில் தந்துவிட நினைக்கின்றார்கள். நீ விநாயக பெருமானை வழிபடும் பொழுதெல்லாம் அவர்கள் முன்னால் நின்று அவரிடத்தில் உன்னால் வேண்டுதலை எல்லாம் வைக்கும் பொழுது நேர்மையான வார்த்தைகளை மட்டும் உணர்த்தி எதிர்பாராத விஷயத்தை நடந்துவிடும். அவர்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது என் குழந்தை, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் மாறி மாறி வந்து சென்று கொண்டிருக்கின்றார். இவர் 2 பேரும் மாபெரும் சக்தியாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அப்பன் சொல்கின்ற விஷயத்தை சற்று உற்று நோக்கு. கவனத்தினால் இவர்கள் 3 பேரும் இருக்கின்ற ஒற்றுமை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 பேரும் தன்னுடைய முகத்தை எப்பொழுதும் விலங்குகள் போற மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வராகி அம்மாவும் அடுத்த அப்படியாக இவர்கள் உன்னோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் காட்டிய பன்றி ரூபமாக இருக்கக்கூடிய முகத்தை கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து உனக்கான எல்லா நன்மையும் தருகின்றார்கள். அத்தனையும் உனக்கான நல்லவற்றை நீ பெற்றுக்கொள்கின்றாய். நீ உனக்கு துணையாக மாபெரும் சக்தியாக உன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கிறாய் என்பதை உன் அப்பன் எனக்கு நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இது போன்ற விஷயம் எல்லாம் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எத்தனை கொடுப்பனை வேண்டும் தெரியுமா? அவர்களுக்கு எத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் தெரியுமா? நிச்சயமாக இந்த வாழ்க்கை துணை உனக்கு இருக்கும் பொழுது உன்னை யாராலும் அவள் எதிலும் அசைத்து பார்த்துவிட முடியாது. ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பது, ஏதாவது வேதனைகளை கொடுப்பது போன்று என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் செய்வது கிடையாது. உன்னை அறியாமலே உன்னை வந்து சேர்வதுதான் உனக்கு பிரச்சனை. உன்னை அறியாமலே இந்த வாழ்க்கை நீ தேடுகின்ற அத்தனை பிரச்சனையும் உன்னை சேர்ந்து விடுகிறது. இனியாவது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உனக்கு நடப்பதை என்று உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் நல்லபடியாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்காக நல்ல வார்த்தையை மாபெரும் அதிசயத்தை நடத்தி கொடுத்து தினமும் இந்த 2 பேரும் உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதிலும் 3ஆவதாக ஒரு நபர் இருக்கின்றார்கள். இவர்தான் இந்த பிரித்தியங்கரா என்பவர். அவருடைய மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதும், இந்த அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இவர் 3வரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். இவர் 3வரையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. இந்த 3 தெய்வங்களும் யாராவது ஒருவர் பெயரை யாராவது ஒருவர் சொல்லி இருந்தார்கள். ஆனால் அந்த மந்திரத்தை ஒரு முறை இப்பொழுது இந்த அப்பன் உனக்காக இந்த இடத்தில் சொல்கின்றேன். அது ஒன்றும் இல்லை, அவருடைய பெயர்களை சொல்லி அதில் இருக்கக்கூடிய மந்திரம், அதாவது முருகா அப்படி என்றால் முருகனுடைய மந்திரத்தை, விநாயகர் என்றால் அவருடைய மந்திரத்தை, பிரித்தியங்கரா என்றால் அவருடைய மந்திரத்தை, இது போன்ற விநாயகர் என்றால் விநாயகருக்கு பல மந்திரங்கள் இருக்கின்றது. கணநாயகாய என்று அவரை போற்றி பாடுவார்கள். அதுபோன்று கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றாலும் அவர்களுக்கு பிடித்தமான சில விஷயத்தை நீ செய்து கொள்ளலாம். நம்பிக்கையோடு இதனை செய்ய வேண்டும். உனக்கு சொன்ன வார்த்தைகள் இருக்கின்ற அத்தனை உண்மையையும் வெகு விரைவாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு கொடுத்த அத்தனை வெற்றியையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அவர்களுடைய மந்திரத்தை சொல்லி நீ அதனை பெற்றுக்கொள். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கிடைக்கப் போகின்ற நேரம். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என் தங்கமி, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.